ஆதவ் அர்ஜுனாவை தேர்தலில் தோற்கடிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மாஸ்டர் பிளான். நேரடியாக மாப்பிள்ளையை களத்தில் இறக்கிய முதலமைச்சர். விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். அண்ணா நகர் தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மோகனின் மகன் கார்த்திக். இவர் திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணிக்கு துணை செயலாளராக உள்ளார். மேலும் இவர் முதல்வரின் மருமகன் சபரீசனின் நெருங்கிய நண்பராக இருப்பதோடு திமுக தலைமைக்கும் நெருக்கமானவராக அறியப்படுகிறார். இந்த நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிட கார்த்திக் விருப்ப மனு அளித்திருந்தார். ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு நெருக்கமான சென்னை மாவட்ட செயலாளர் சிற்றரசு அண்ணா நகர் தொகுதி தனக்கு வேண்டும் என உதயநிதியிடம் தொடர்ந்து வலியுறுத்தினார். இதனால் அண்ணா நகர் தொகுதியை குறிவைத்திருந்த கார்த்திக் மோகனுக்கு வில்லிவாக்கம் தொகுதியை ஒதுக்கியது திமுக தலைமை. கார்த்திக்கை வில்லிவாக்கம் தொகுதிக்கு மாற்றியதில் மற்றொரு கணக்கும் திமுக தலைமைக்கு இருந்தது. வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேகா சார்பில் ஆதவ் அர்ஜுனா களத்தில் இறங்கியுள்ளார். அவரை எதிர்த்தும் களமாடும் அளவுக்கு தகுதியான வேட்பாளரான அண்ணா நகர் கார்த்திக்கை பார்த்தது திமுக தலைமை. அதோடு அண்ணா நகர் கார்த்திக், ஆதவ் அர்ஜுனா, முதல்வரின் மருமகன் சபரீசன் மூவரும் ஒரு காலத்தில் நெருக்கமான நட்பு வட்டாரத்தில் இருந்தவர்கள். எனவே நண்பரை வைத்து நண்பரை தோற்கடிக்க வேண்டும் என திமுக யுக்தியை வகுத்துள்ளது. இந்த நிலையில் வில்லிவாக்கம் தொகுதியில் கடந்த ஒரு வாரமாக கார்த்திக் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் வில்லிவாக்கம் தொகுதியில் திமுக பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்தது. அந்த தொகுதியில் மேற்கொள்ள வேண்டிய பிரச்சார வியூகம், தேர்தல் நேரத்தில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருந்தது. இக்கூட்டத்திற்கு திடீரென என்ட்ரி கொடுத்தார் முதலமைச்சரின் மருமகன் சபரீசன். திமுகவிற்கு பெண் என்கிற வியூக வகுப்பு நிறுவனத்தை சபரீசன் நடத்தி வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளாக திமுகவிற்காக தேர்தல் வேலைகளையும் பின்னிருந்து பார்த்து வரும் முக்கிய நபராகவும் சபரீசன் இருக்கிறார். ஆனால் இதுவரை நேரடியாக எந்த அரசியல் கூட்டங்களிலும் அவர் பங்கேற்றதில்லை. இந்த நிலையில் நண்பரின் தேர்தல் வெற்றிக்காக முதல் முறையாக நேரடியாக அரசியல் களத்திற்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார். திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சரின் மகளும் தனது மனைவியுமான செந்தாமரையுடன் பங்கேற்றார் சபரீசன். இவர்களுடன் அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டவர்களும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய சபரீசன், வில்லிவாக்கம் தொகுதி நமக்கு சாதகமான தொகுதி. இங்கு வேட்பாளராக நிற்கும் கார்த்திக் எனது நண்பர். இந்த தொகுதியில் நான் நிற்பதும் கார்த்திக் நிற்பதும் ஒன்றே. எனக்கு எப்படி நீங்கள் வேலை செய்வீர்களோ அப்படிதான் கார்த்திக்குக்கும் வேலை பார்த்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என நிர்வாகிகளிடம் அறிவுறுத்தினார். அதன் பின்னர் அமைச்சர் சேகர் பாபுவிடம் தொகுதி நிலவரம் குறித்து ஆலோசித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபரீசன், தாவேகா தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதே அவரது தன் நம்பிக்கையின்மையை காட்டுவதாக அமைந்துள்ளது என கூறினார். திமுகவே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். திமுக சார்பாக டெல்லி அரசியலுக்குள் காலடி எடுத்து வைக்க போகிறார் சபரீசன் என்கிற பேச்சு திமுகவில் உள்ளது. இந்த நிலையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சார களத்திற்கே சபரீசன் வந்துள்ளதால் விரைவில் நேரடி அரசியலுக்குள் முழு வீச்சில் இறங்கும் திட்டத்தில் மாப்பிள்ளை இருக்கிறாரோ என்கிற பேச்சு திமுகவில் எழுந்துள்ளது.